Hello மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்க ஸ்டார்டம். கோவிந்தா கோவிந்தா பாப்கார்ன் காசு கோவிந்தா. நம்மளோட சந்தான சாரோட டிடி நெக்ஸ்ட் லெவல். நிறைய என்டர்டைன்மெண்ட்டோட இந்த கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்து சந்தானம் அவரோட சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. கோவிந்தா சாங் கேட்டிங்களா? கேட்டேன் ப்ரோ, ரிலீஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு என்ஜாய்? பட் ஆனால் அந்த பாட்டுக்கு வந்து கரெக்டானதுன்னு தெரியல. ப்ரொமோஷனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியும் சொல்கிறாங்க. படத்தோட பட்ஜெட்டே 30 கோடி என்பது தான் நினைக்கிறேன். பாப்கார்ன் கோவிந்தா, இது அது கோவிந்தான்றாங்க. பாப்கார்ன் காசு கோவிந்தா அது மாதிரி இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏடிஎம்கே கூட இங்கே வச்சுருக்காங்க. அதேமாதிரி அங்கே சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள், மதத்துக்கு எதிரானவர்கள், பெரியார் வழியில் போகிறவங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா யோசிக்கலாம். அது வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சு அதில் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம கேள்வியே ரொம்ப பெருசாக இருக்குது. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்க ஸ்டார்டம். இன்னைக்கு நம்மளோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பெரிய கான்ட்ரவர்சியான கண்டென்ட்டா மாதிரி இருக்குது. கோவிந்தா கோவிந்தா பாப்கார்ன் காசு கோவிந்தா. நம்மளோட சந்தான சாரோட டிடி நெக்ஸ்ட் லெவல் அந்த படத்துல வரக்கூடிய பாட்டு வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டா மாதிரி இருக்கு. ஆந்திரா சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கேஸும் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து எதுக்காக ஆளுங்கட்சியில கொடுக்காம எதிர்கட்சியில கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பாலிடிக்ஸும் நிறைய என்டர்டைன்மெண்ட்டோட இந்த கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். சந்தானம் சாரோட சாங் வந்துச்சு, கோவிந்தா கோவிந்தா சாங். கேட்டிங்களா? கேட்டோம் ப்ரோ. எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? நல்லா வைபாக இருந்தது ப்ரோ. வைபா இருந்துச்சு. കേട്ടു. ആദ്യമായിട്ടാണ് ഞാൻ കേൾക്കുന്നത്. ഫസ്റ്റ് ടൈം. எந்த அளவுக்கு வைபா இருந்துச்சு? ഒരു ഡാൻസ് ഒക്കെ കളിക്കാൻ പറ്റിയ ഒന്ന് വൈബായിട്ട് കേൾക്കാൻ പറ്റിയ ഒരു നല്ല റാപ്പ് സോങ്. கேட்டேன் ப்ரோ, ரிலீஸ் ஆச்சு. எந்த அளவுக்கு என்ஜாய் ப்ரோ நல்லா இருந்துச்சு. ரீசெண்டாக தான் கேட்டேன். ரீசெண்டாக கேட்டீங்க. என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சா இல்லை உங்களுக்கு கடுப்பாக்குற மாதிரி இருந்துச்சா? இல்லை, ஆக்சுவலாக எல்லா சாங்ஸும் எல்லாமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது சொல்ல போனோம்னா. ஸோ எவ்ரி திங் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். பர்சனலாக எதுவுமே அட்டாக் பண்ணாத இருக்கிற வரைக்கும் எல்லாமே என்ஜாய்மெண்ட் தான். ஸோ இட்ஸ் ஓகே, நைஸ். இப்போ அந்த சாங்குக்கு வந்து ஆந்திராவிலேருந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து சாமி பாட்டு அப்படி பாடிட்டாங்கன்னு. ஸோ அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? നമ്മളെ എല്ലാ മ്യൂസിക്സിലും നമ്മളിപ്പോൾ എല്ലാവരും സ്വാമിയുടെ ഒക്കെ നെയിംസ് ഇടാറുണ്ട്. അപ്പൊ അത്രയും നമ്മളെ ഹേർട്ട് ആക്കണ പോലെ എനിക്ക് തോന്നിയില്ല. ജസ്റ്റ് ஹர்ட் பண்ண மாதிரி அது தோணல. ஜஸ்ட் வைபா தான் இருக்கு. ഇപ്പോൾ പണ്ടത്തെ കാലത്ത് നമ്മള് ഒരു ഭക്തി സോങ്, അതിപ്പോ മാറി ഒരു ട്രെൻഡിങ് സോങ്, അത്രയേ ഉള്ളൂ. അതിനുള്ള നമ്മൾ ഗോവിന്ദ എന്ന് പറയാൻ കാരണം എന്താ, നമ്മുടെ ഉള്ളില് ആൾ അത്രയും ഇതായിട്ട് നിൽക്കുന്നുണ്ടാവാം. അത് കാരണം കൊണ്ടാണ് ഗോവിന്ദ എന്ന് പറഞ്ഞ് പാട്ടുപാടി இதாக்குது. அப்படி பார்த்தா எல்லா விஷயத்துலையும் தான் ப்ரோ அந்த மாதிரி போகும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. அவ்வளோ அப்படியே சாங் வைப்பு கேட்டிங்களா? அவ்வளோ வைபா இருந்துச்சு. அந்த சாங்ல உங்களுக்கு பிடிச்ச லைன் இது? ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் ப்ரோ. எல்லாமே நல்லா இருக்கு. ஆக்சுவலி அது எதுக்காக கேஸ் போட்டாங்க அப்படின்றதே வந்து ஒரு கான்செப்டே தெரியல. முன்னாடி வந்து திருப்பதி வந்து அது வேற, ஓகேங்களா? முன்னாடி இருக்கும்போது அவங்க கேஸ் போட்டாங்கன்னா அது வந்து ஓகே அப்படின்னு இருக்கலாம். இப்போ வந்து அவங்களே வந்து லட்டில் வந்து இந்த நான்வெஜ்லாம் மிக்ஸ் பண்ணி சம்திங் நடந்து இப்போ தான் அவங்க கேஸ் முடிஞ்சிருக்கு. அவங்க வந்து திருப்பதியை வந்து இது பண்ணுறாங்க, கேலி பண்ணுற மாதிரி இருக்குது அந்த பாட்டுன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க. அது எந்த அளவுக்கு கரெக்டானதுன்னு தெரியல. ப்ரொமோஷனுக்காக அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியும் சொல்கிறாங்க. படத்தோட பட்ஜெட்டே 30 கோடி என்பது தான் நினைக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக தெரியல. பட் ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து 100 கோடி கேட்டிருக்காங்க. படத்தோட பட்ஜெட்டே 30 கோடினா 100 கோடி கேட்டால் எப்படி தருவாங்க? இஎம்ஐ ஃபெசிலிட்டி அது கூட இருக்குது போல. பாலிடிக்ஸ்குள்ளே எனக்கு எதுவுமே இழுக்காதீங்க. ஐ டோன்ட் ஹேவ் எனி கமெண்ட்ஸ் ஆன் இட். பட் ஜென்ரலாக பார்க்கும்போது ஆப்வியஸ்லி சாமி பாட்டோட மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால மேபி அது ஒரு அஃபென்ஸாக தெரிஞ்சிருக்குன்னா பாட்டு கேட்க என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து என்ன சொல்ல வராங்கன்னா, சிறுத்தை சிக்கும் சில்லுவண்டு சிக்காதுன்னு பாலிடிக்ஸ்ல இருந்து தாவிடுறாங்க. நிஜமாவே எனக்கு அதை பற்றி எந்த ஒப்பீனியனும் இல்லை, கமெண்ட்டும் இல்லை. ஸோ தெரியாத பற்றி நம்ம எதுவுமே பேசக்கூடாது. பட் என்ஜாய் பண்ணணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம அதை பார்த்தா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளோதான். இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து பிஜேபி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏடிஎம்கே கூட இங்கே வச்சுருக்காங்க. அதேமாதிரி அங்கே இவங்க பவன் கல்யாணுடைய இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பவன் கல்யாண், சந்திரபாபு அவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபி கூட அலைன்னு சொல்லுவாங்க. அது ரூட் மேப்பாக பார்க்குறாங்க. நீங்கள் போய் இவரை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக யார் சிஎம்மோ அவரை பார்க்காம வந்து ஆப்போனண்ட்டில் இருக்கவங்கள வந்து பார்த்துருக்காங்க. மேபி ஒரு
போன உடனே ஒரு வார்ம் வெல்கமிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்காங்களே தவிர நம்ம இப்படி ரொம்ப யோசிக்க தேவையில்ல. ஆமாம், நம்ம எப்படி வேணால் யோசிக்கணும்னா இப்படி வேணால் யோசிக்கலாம். அவங்க வந்து சித்தாந்தத்துக்கு எதிரானவர்கள், மதத்துக்கு எதிரானவர்கள், பெரியார் வழியில் போகிறவங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும்னா யோசிக்கலாம். ஆனால் மேபி இதுதான் ரீசனாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக இவங்ககிட்ட போங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து அவங்க பார்ட்டிக்கூட அலையன்ஸில் இருக்கும். அந்த காரணத்துக்காக அவங்க வந்திருக்காங்க. ஆனால் இது வந்து இப்போது எடப்பாடி அவர்களோட பிறந்தநாள் வரனால 2 பேருக்குமே படமும் ரிலீஸ் ஆகிற ஒரு சூழ்நிலை, அவரோட பர்த்டே வருது. ஸோ 2 பேருக்குமே ஒரு ப்ரொமோஷனாக அது இருக்கும் அப்படின்றாங்க. அதை நார்மலாக யாருக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா படத்துக்கு தான் ப்ரொமோஷன். இந்த மாதிரி வந்து இஷ்யூ கிரியேட் பண்ணி அந்த படம்னா முதல்ல அந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு யாருக்குமே தெரியாது. சந்தானம் கொஞ்சம் வெளியே வந்து ஒரு 4 இடத்துல பேட்டி கொடுக்கும்போது ஓ சந்தானம் படம் வருதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி அவர் வந்து மீடியா முன்னாடி வரமாட்டார். அன்லஸ் அவரோட மூவி ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா தான். இப்போ இந்த சாங் இஷ்யூ அவர் வந்து எப்படியாவது அப்படியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மியூட் பண்ணிவிட்டு எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த சாங்கை வச்சு படம் வந்து ப்ரொமோஷன் ஆகும். கட்சி சார்பில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா அப்படின்னா பாலிடிக்ஸாக பார்த்தா தெரியலாம், பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு யாருக்கு ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா டிடி நெக்ஸ்ட் லெவலுக்கு தான் வந்து ப்ரொமோஷன். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு இம்பாக்டாக இருக்குமா? நான் எப்படி கேட்குறேன்னா, ஏடிஎம்கே வந்து இப்போ பிஜேபியோட இருக்காங்க. பிஜேபி பொதுவாக மத அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு சாமி பாட்டுக்கு அகைன்ஸ்டாக எழுதுனால ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டாக மாற வாய்ப்பு இருக்கா? ஜெயிச்சு அதில் அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் பார்க்க தேவையில்ல. நம்ம கேள்வியே ரொம்ப பெருசாக இருக்குது. இந்த படத்தில் இந்த கோவிந்தா சாங்கை மட்டும் ஏடிஎம்கே வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவ்வளோதான். அவங்க அப்படிலாம் ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, இவங்ககிட்ட போய் இவங்க நம்மளோட நட்பு முறையில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் இது பண்ணுங்கள். எப்படி இருந்தாலுமே வந்து அந்த சாங்க்கு வந்து சென்சாரில் தாண்டிலாம் வந்துருச்சு. ஓகேங்க, சென்சாரில் சந்தானம் சொல்லும் போது சொன்னார், சென்சாரில் வந்து சில வந்து சர்டன் ரூல்ஸ் இருக்கும், அதெல்லாம் தாண்டி தான் இதுக்கு வந்திருக்குதே தவிர. ஸோ அதில் பிரச்சனை வந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்கேஸ் அந்த சாங்கே எடுத்துட்டாங்கன்னா கூட வந்து அது பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணாது. அதுதான் என்னுடைய கருத்து. பெருசாக இம்பேக்ட் க்ரியேட் ஆகாது. மேபி அது ஒரு நியூஸாக ஆகுது, அவ்வளோதான். நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பர்த்டே வருது, ஒரு நியூஸ் ஆகுது, அவ்வளோதான். அது நியூஸ் ஆகுது. இப்போ அவங்க வந்து கேஸ் போட்டவங்க எதுக்காக வந்து ஆளுங்கட்சியில் உள்ள சிஎம்கிட்ட கொடுக்காம ஏடிஎம்கேவில் உள்ளவர்கிட்ட கொடுத்தா நினைக்கிறீங்க? அது வந்து அவங்களுக்குள்ள என்ன டீலிங் இருக்கலாம் ப்ரோ, நமக்கு தெரியாது. இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிஜேபியோட ஏடிஎம்கே இருக்கனால அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, டிவிஷனலாக சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம அதை வந்து அந்த அளவுக்கு பொலிட்டிக்கலாக யோசிச்சோன்னா அது வேறு மாதிரி போய் முடியும். ஸோ அதனால் அந்த அளவுக்கு யோசிக்க வேணாம்னு நான் நினைக்கிறேன். யோசிக்கணும், ஜஸ்ட் சாங் வந்துச்சு என்ஜாய் பண்ணோம், அவ்வளோதான். அது கேஸ் போட்டாங்க, அது வந்து கரெக்டாக தெரியல, முடிஞ்சது. இது அது எவ்வளோ அந்த அளவுக்குலாம் ஓடாது ப்ரோ கேஸு, இதுவாகிடும். அந்த 100 கோடி கேட்டாங்களா, அதெல்லாம் சும்மா அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரமோஷனுக்காக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. தெரியணும் அப்படின்னா ஓகே. இந்த சாங் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் இந்த படம் பார்க்கணுன்ற மாதிரி ஒரு தாட் வந்துச்சு அவங்களுக்கு? ப்ரோ ஆக்சுவலி நம்ம எப்பவுமே சந்தானம் படம்னா கண்டிப்பாக பார்க்கணுன்றது, நான் எல்லா சந்தான படமும் கண்டிப்பாக போய் பார்த்துருவேன். ஏன்னா அந்த ஒரு தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சந்தானம் படத்தில் கண்டிப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஃபன்னாக இருக்கும், வயிறு வலிலாம் வரும். தில்லுக்கு துட்டு படம்லாம் சரியான படம், அது வந்து கண்டினியூவேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் டே பார்ப்போம். ஃபஸ்ட் ஷோ பார்க்க மாட்டேன், ஃபஸ்ட் டே பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டியது. ஓகே, அந்த சாங்ல எந்த லைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? பாப்கார்ன் கோவிந்தா, இது கோவிந்தான்றாங்க. பாப்கார்ன் காசு கோவிந்தா. அது மாதிரி நிஜமாவே தியேட்டருக்கு போனால் மூவியை என்ஜாய் பண்ணுறோம், அதுக்கான பேமெண்ட் பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லலை. பட் மூவி டிக்கெட்டே ஒரு 300 400 தான் இருக்கும். பாப்கார்ன் 1000 rupees நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனாலேயே வந்து நிறைய ஓடிடி பார்க்குறது இப்படி அப்படின்னு நிறைய ஆல்டர்னேட்டிவ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ரீசனபிளாக வச்சாங்கன்னா டெஃபினட்டாக ஆடியன்ஸ் மூவியும் என்ஜாய் பண்ணுவாங்க, தேட்டரும் என்ஜாய் பண்ணுவாங்க. தேட்டர் கட்டினதுக்கு அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ அது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் போதும், டெஃபினட்டாக பாப்கார்ன் கோவிந்தா ஆகாது. ஆனால் அது உண்மையாக தான் சொல்லியிருக்காங்க, அது என்னமோ உண்மைதான். அங்கே போனால் தேட்டர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டை விட சாப்பிட்றதுக்கு பாப்கார்னுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ஓவராக இருக்குது. ஜாஸ்தி கூட சொல்ல, ஓவராக இருக்குது. சரி, ஓகே. இந்த பாட்டு கேட்டனால இந்த படத்துக்கு போகலாம், ஃபேமிலியாக போகலாம் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி. சந்தான மூவினாலே கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபன்னு இப்போ இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு அட்மாஸ்ஃபியரில் ஒரு ஃபேமிலி லைஃபு எல்லாம் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்காக தான் எல்லாருமே மூவிஸுக்கு போகணும். ஸோ சந்தான மூவினாலே அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகலாம், தாராளமாக போகலாம், கண்டிப்பாக போகலாம். அதில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஹீரோயின் நடிப்பு கோவிந்தா, ஆடியன்ஸ் நிலம கோவிந்தா அப்படின்றாங்க. இல்லை ப்ரோ, படம் பார்த்தா தானே தெரியும். படம் பார்த்தா தான் தெரியும். அந்த பாட்டை கேட்டதுலேருந்து உங்களுக்கு அந்த படம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி வந்திருக்கா? ப்ரோ, இப்போ எப்படி சொல்லுவது, ரெட்ரோலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாங் கேட்டு அதனால் போய் அந்த வைப்பில் பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி சாங்ஸும் ஒரு விதமான இது வரும். சந்தானத்தோட பழைய நடிப்பு இந்த படத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ரொம்ப இருக்காது, ஓரளவுக்கு இருக்கும். ஓரளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக இருக்கும். அந்த படத்தில் இருக்க எல்லாரையுமே கலாச்சிருக்காங்க, நம்ம ஜிவிஎம் எல்லாம் வேற வச்சு செஞ்சுருக்காங்க. அது எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, இப்போ சினிமா வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் புதுசாக எதையாவது எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா புதுசாக எதையுமே எடுக்கிறதில்ல.
என்னென்ன படத்தில் ரீல்ஸ் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்குறோம் பார்த்தீங்களா, ரீல்ஸில் வந்து எங்கேயுமே சாங் ஸ்டார்டிங்கில் வராது. சாங்கோட நடு பார்ட் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை வச்சு தான் ரீல்ஸ் வந்து பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி எந்தெந்த படத்தில் எந்தெந்த சீன் பிடிக்குதோ, எந்தெந்த சாங் பிடிக்குதோ அதெல்லாம் இவங்க எடுத்து ஒரு படமாக வச்சு வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அது வந்து மொட்டை ராஜேந்திரன் ஒரு படத்தில் வந்து இந்த மாதிரி வந்து சிவகார்த்திகேயன் இதை வச்சு பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஜிவிஎம் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஸ்டில் மூவி அப்படின்னா அவங்க எந்த லெவலுக்கு வேணால் எந்த கேரக்டர் வேணால் இறங்கி பண்ணுவாங்க. அவங்க அதை அப்படி பார்க்குறாங்க, நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் ஃபன் மெட்டீரியலாக இருக்குது. அப்போ மக்கள் வந்து ஏமாந்துக்கிட்டு இருக்காங்களா பழைய படங்களையே திரும்ப திரும்ப ஓட்டுறத? ஏமாந்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ரசிக்கும் திறன் வந்து ஈஸி ஆயிடுச்சு. புதுசாக ஒரு பாட்டை கேட்டு புதுசாக வந்து ஒரு 10 வாட்டி அதை ரிப்பீட் பண்ணி ஸ்டேட்டஸ் வச்சு அந்த வைப்பை க்ரியேட் பண்ணுறதுக்கு இது ஆல்ரெடி கேட்ட படம் தானே, டக்குன்னு கனெக்ட் ஆகிடலாம். படமே ஒரு வாரம் தானே ப்ரோ ஓடுது, ஸோ அதனால் அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. டக்குன்னு அவங்க கேட்டாங்களா ரசிச்சாங்களா அடுத்த படத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம்.